இனிய தமிழ் உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். ஹாய் எஸ்பிஓ ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ்பிஓவில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்க அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எஸ்பிஓ பற்றின ஃப்யூச்சரில் போடுற அப்டேட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோன்னா, கூப்பன் பர்ச்சேஸ் ரிலேட்டடாக இப்போது லாஸ்ட்டாக ஒரு 3 டேஸாக வந்து 150 பேருக்கு கூப்பன் பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓலையும் நம்ம ப்ரூஃபெல்லாம் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து மறுபடியும் அந்த அமௌண்ட்டு ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் பேட்ச் வைஸாக. அதில் வெட்னஸ்டே தேர்ஸ்டே போல் இந்த கூப்பன் பர்ச்சேஸ் அமௌண்ட் எவ்வளோ நாளுக்குள்ளே போட்டு முடிப்போம் அப்படின்றதையும் சொல்லிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், மைக்ரோ டாஸ்க் ரிலேட்டடு. இப்போது நம்மளில் ஒரு சிலர் மைக்ரோ டாஸ்க் பண்ணுறவங்களுக்கு அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகிருக்கு, இல்லை எங்களோட டாஸ்க் வந்து கேன்சல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கான ரீசனை இனிமேல் வந்து நம்மளோட டேஷ்போர்ட்லேயே நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகிருக்கும். ஒரு சிலருக்கு எனபிள் ஆகலைன்னா நாளையிலேருந்து எனபிள் ஆகிருக்கும். அதுக்கான ஒர்க் போயிட்டுருக்கு. நாளையிலேருந்து மைக்ரோ டாஸ்க்குடைய கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரி 3 hours 4 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் எப்போ நீங்கள் டாஸ்க் பண்ணுறீங்களோ அப்போ உள்ளுக்கு போயிட்டு டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணுங்கள். பழைய மாதிரி பண்ணி நீங்கள் ரிஜெக்ட் ஆகிட போகுது. எவ்ரி 3 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. எல்லாருக்குமே வந்து கண்டென்ட் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் டீமாக இருக்கட்டும், ப்ரொமோஷன் டீமாக இருக்கட்டும், நியூ ஜாயினர்ஸ், இப்போ எலைட் பிளானரில் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருக்குமே கண்டென்ட் சேஞ்ச் ஆகும். பண்ணும்போது பார்த்து செக் பண்ணி பண்ணிக்கோங்க. தேர்டு ஒன்று வந்து பார்த்தோன்னா, நியூ ஜாயினிங் மெம்பர்ஸ் இருக்காங்களே, இந்த எலெக்ட் பிளானில் இப்போ நியூவாக ஜாயின் பண்ணியிருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் வந்து வித்ட்ராவல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மினிமம் வித்ட்ராவல் 1500. ரெஃபரல் வித்ட்ராவல் இல்லை, ரெஃபரல் வித்ட்ராவல் இன்றைக்கி கொடுத்தாங்கன்னா நாளைக்கு வந்துடும், அது தனி. இது வந்து வேலெட்டில் அவங்க ஒர்க் பண்ண வேலெட்டுக்கான வித்ட்ராவல். இது 7 days கான்செப்டில் தான் இது ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லாக 7 daysக்குள்ளே கரெக்டாக போய் ரிசீவ் ஆகிடுச்சுன்னா, நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நம்ம எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்ல ஓல்டு மெம்பர்ஸ், அவங்களுக்கான வித்ட்ராவல் நெக்ஸ்ட்டு 10 daysல வந்து ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லாருக்குமே இப்போ வேலெட்டில் இருக்க இப்போ நியூவாக ஒர்க் பண்ண அமௌண்ட்டு இந்த மந்த் லாஸ்ட்டுக்குள்ளே எல்லாருக்குமே ரிலீஸ் ஆகிடும், கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் இந்த 7 days கான்செப்ட்டுக்கு டேட் உண்டு. நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து மினிமம் வித்ட்ராவல் அது எவ்வளோ செட் பண்ணுறாங்களோ அது வந்த உடனே நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா 7 daysக்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் லாஸ்ட்டு ஒரு முக்கியமான அப்டேட். இவ்வளோ நாளாக 6 months ஓல்டு மெம்பர்ஸு நம்ம எல்லாருமே வந்து ட்ரைனிங் பீரியடில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கம் கம்மியாக தான் கிடச்சிருக்கோம். ஸோ இந்த மந்த் லாஸ்ட்டோட ட்ரைனிங் முடியுதுன்னு சார் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட்லேருந்து நம்ம ரெகுலர் ஒர்க்கு அதிகமான இன்கம் வர்ற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றின இன்னும் ஃபுல் அப்டேட் வந்து சார் நாளைக்கு சண்டே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக குட் நியூஸாக தான் சார் சொல்லுவார். இப்போது நான் சொன்னதில் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நோட்டீஸ் போர்டில் சார் ஆடியோ போட்டிருக்காங்க. அதை போய் ஒரு டைமுக்கு 2 டைம் கிளியராக கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.